அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வாலட்டிலிட்டி எடுப்புன்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தோம். ஸோ நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தேன். பட் என்ன ஒன்றுனா, ஒரு ஹேமர் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், ஒரு சென்செக்ஸ், ஸோ எல்லா ஸ்கிரிப்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹேமர் கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டிப்பாக ஒரு பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் நடந்தது. பட் இவ்வளோ கொஞ்சம் ஒரு பெரிய ஹை வந்து எதிர்பார்க்கல. ஏன்னா ஃப்ரைடேனாலே கொஞ்சம் வாலட்டிலிட்டி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்று க்ளோஸ் ஆயிருந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் இல்லைனா வாலட்டில் எடுக்கிற மாதிரி தான் க்ளோஸ் ஆயிருந்தது. பட் மார்னிங் கேஷ் ஃப்ளோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பை சைடு வந்து கேஷ் ஃப்ளோ வந்து நடந்திருக்கு. ஓகே, இந்த பை வந்து கண்டினியூ ஆகுமா? அதாவது பார்த்தீங்கன்னா நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 227 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைடு வந்து போயிட்டுருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்று தான் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏறிட்டு இருந்தது. அந்த US டாலர் இந்தியன் ரூபி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 0.44% வரைக்கும் ஏறிட்டு இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் கிட்டத்தட்ட 0.90% வரைக்கும் டவுன் ஆகிருக்கு. ஸோ இந்த ஒரு ரீசன்னால தான் ஸோ நல்ல ஒரு மறுபடியுமே பார்த்திங்கன்னா ஒரு பை சைடு வந்து கொடுத்துருக்கு இந்தியன் மார்க்கெட்டில். ஓகே, ஸோ இது வந்து கண்டினியூ ஆகுமான்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்னா ஒரே நாளில் கிட்டத்தட்ட ஒரு 0.90% வந்து இந்தியன் ருப்பி வந்து டவுன் ஆகிருக்கு டாலருக்கு அகென்ஸ்டாக. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய ஃபால் ஒரே நாளில் வந்து நடந்தது கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல கிட்டத்தட்ட அதுவுமே பார்த்திங்கன்னா 0.78 அதுக்கப்புறம் எதுவுமே பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஃபால் எடுத்ததில்லை. ஸோ கண்டினியூஸாக கொஞ்சம் வந்து பையர்ஸ் வந்து உள்ளார வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இது வரைக்குமே பார்த்திங்கன்னா -0.88 வந்து டவுனில் இருக்குது. ஸோ மேபி இன்னும் கொஞ்சம் இறங்குனது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் வந்து மண்டே வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் இன்னுமே கொஞ்சம் வந்து உள்ளார வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மண்டே வந்து டெக்னிக்கல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்து வந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி தான் க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ எப்போவுமே நான் இதை நோட் பண்ணியிருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அதாவது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் எந்த டேட்டா இருக்குதோ அதுதான் நோட் பண்ணியிருக்கேன். மார்னிங் போய்ட்டு சேஞ்ச் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. அது லைவ் டேட்டாக்கு நம்ம கரெக்டாக பார்க்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ மார்க்கெட்டை வந்து கொஞ்சம் ப்ரிடிக்ஷன் வந்து பண்ணிடலாம். ஸோ அது எப்படி லைவ் டேட்டா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் 5 days ஆன்லைன் கிளாஸ்னு ஒன்று டீச் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாக்குன்னே பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு டாபிக் எடுத்து ஸோ அதை வந்து எப்படி வந்து பார்க்கறது, அது மட்டும் இல்லாமல் ட்ரெண்டை எப்படி அனலைஸ் பண்ணுறது, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதை வச்சு எப்படி வந்து மேனுவலாக வந்து ட்ரா பண்ணுறது, இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அதிகமாக வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் டீச் பண்ணி கொடுப்பேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே வந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்திருந்தா அப்படின்னா வீடியோவில் தெரியல இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ கால் ஆப்ஷன்ஸ் பை பண்ணி புட் ஆப்ஷன்ஸ் செல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம அந்த டாலர் அகைன்ஸ்ட் ருப்பி ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு சாதகமாக ஒரு பையர் சைடுக்கு வந்து சாதகமாக வந்து இருக்குது. ஓகே, ஸோ என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2935 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ அதில் அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1727, டிக்ளைன்ஸ் வந்து 1120, அன்சேஞ்சு வந்து 88. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹையில் இன்னமும் பார்த்தீங்கன்னா நேற்றே சொல்லியிருந்தேன் 52 வீக் ஹையோட க்ளோசிங் வந்து அதிகமாக இருக்குது. 52 வீக் லோ வந்து 17. ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹை க்ளோசிங் அதிகமாக தான் காட்டிகிட்ருக்கு. ஸோ அப்பர் சர்க்கியூட்டில் 89, லோயர் சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா 48 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்குறப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பை சைடு அப்படிங்கிறத கொஞ்சம் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ செக்டார் வைஸ் எப்படி இருக்குது அப்படின்னா செக்டாரில் ஒரு டாப் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்த செக்டார் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா FMCG செக்டார் தான். ஸோ FMCG செக்டார் கிட்டத்தட்ட 1.58%, 80 பாயிண்ட்ஸ் வரைக்கும் அப் கொடுத்துருக்கு. இது ரொம்ப நாள் கழிச்சு கொடுத்துருக்குற அப் இது. ஓகே, ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங்னு சொல்லிட முடியாது. கொஞ்சம் ரெக்கவரி எடுத்து கிட்டத்தட்ட 0.26, 0.87, ஸோ 2% மேலே கூட எதுவுமே இல்லை. ஒரு மாடரேட்டான ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் தான். ஆனால் எதுவுமே வந்து ஒரு டவுன் சைட் க்ளோசிங் கிடையாது. ஸோ ஃபார்மா வந்து வெறும் ஒரு 81 பாயிண்ட்ஸ் தான், அது ஒரு பெரிய ஒரு டவுன் சைட் க்ளோசிங் கிடையாது. ஸோ செக்டார் வைஸ் க்ளோசிங்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் தான். ஸோ ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் நேற்று வந்து எப்படி இருந்தது அப்படின்னா
நம்ம ஹெச்டிஎஃப்சி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐசிஐ பேங்க் இந்த மூணுமே வந்து கொஞ்சம் பாசிட்டிவில் இருந்தது. இன்றைக்கி எல்லா செக்டார்ஸ்லேயும் எதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபார்மா மட்டும்தான் கிட்டத்தட்ட சன் ஃபார்மாவில் இருக்கிற ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் வந்து சன் ஃபார்மா. ஸோ இது மட்டும்தான் ஒரு -30 இருக்கே தவிர மற்றபடி எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் மூமெண்ட் தான். நல்ல ஒரு கேஷ் ஃப்ளோ ஆகிருக்கு. கால் ஆப்ஷன் சைடு கேஷ் ஃப்ளோவும் நல்லா வந்து ஃப்ளோ ஆகிருக்கு. புட் ஆப்ஷன் சைடு வந்து செல்லர்ஸ் கேஷ் ஃப்ளோவும் நல்லா ஃப்ளோ ஆகிருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா மேலே வரதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹெச்டிஎஃப்சியாக இருக்கட்டும், ரிலையன்ஸாக இருக்கட்டும், நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் 1 பாயிண்ட்டுக்கு மேலே போனால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் ரிலையன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1.29% வரைக்கும் அப்சைடு வந்து கொடுத்துருக்கு. ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், ஃபின்னிஃப்டி ஸ்டாக்ஸ் எல்லாம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு கெயின் சைடு வந்து கொடுத்துருக்கு. ஸோ நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா, என்எஸ்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ், ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப ஸோ கண்டிப்பாக வந்து அகைன் வந்து மண்டே வந்து ஒரு பை சைடு வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ வந்து சார்ட்டில் பார்க்கலாம். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்கே அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எது அப்படின்னா 55.6898 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனாலும் ஹையாக பிரேக் அவுட் பண்ணாலும் ஸோ அகைன் இன்னொரு 400 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து டார்கெட் வச்சுக்கலாம். ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஒரு ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 55,698 வந்ததுக்கப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டவுன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நான் ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்லையுமே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் சொல்லிடுறேன். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் படி தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே இறங்கும். ஓகே, கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நிஃப்டியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் டார்கெட் என்னவாக இருக்குன்னா இந்த இடம் 25,062 வரைக்கும் வந்துட்டு இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபின் நிஃப்டி அதே மாதிரி தான். ஸோ ஃபின் நிஃப்டி நியர்பை ரெசிஸ்டன்ஸில் தான் நிற்கிது. ஸோ இருந்தாலுமே 26,526 தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். ஸோ மிட் கேப் நிஃப்டி எல்லாம் ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக இன்னொரு 200 பாயிண்ட்ஸ் மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதோட நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ 12,844 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ சென்செக்ஸ் கண்டினியூஸ் பை தான். இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 82,108. ஸோ எப்படி மார்க்கெட் வந்து ரன் ஆகும் அப்படின்னா ஸோ க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் ஃபஸ்ட் ஆஃப் வந்து நல்ல ஒரு பை சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மண்டே. ஸோ செகண்ட் ஆஃப் ஆனால் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு அகைன் வந்து கீழே இறங்குற மாதிரி தான் சான்சஸ் வந்து இருக்குது இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா மண்டேக்கான கண்டிஷன்ஸ். ஸோ மண்டே ஒரு கேப் அப் டு ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்ம வந்து பை வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, இல்லைனா ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லேயே நமக்கு வந்து ஒரு கேப் அப் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேங்க் நிஃப்டியெல்லாம் 55,698லேயே கேப் அப் விழுந்து ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ அந்த இடத்துல தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கலாம், ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறனால. ஸோ ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம். ஸோ க்ரூட் ஆயில் வந்து மார்னிங் சொல்லியிருந்தேன் ஒரு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட்டுக்கும் கீழேயும் பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ் க்ளோஸ் வச்சது. ஸோ இந்த இடத்துல ஒரு செல்லிங் வந்து எதிர்பார்த்தேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 175 வரைக்கும் ஒரு செல்லிங் எதிர்பார்த்தேன். பட் அந்த மாதிரி செல்லிங் நடக்கலை. ட்ரிபிள் பாட்டம் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே தான் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பை சைடு தான் பாசிபிள். அதோட டார்கெட் வந்து 5,251 5,276 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம மறுபடியும் பை எங்கே பண்ணலான்னா ஸோ மேபி இங்கே பண்ணிவிட்டு இந்த லோவர் ஸ்டாப் லாஸாக போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த 5,203 அகைன் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம அந்த இடத்துல கூட பை வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து செல் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து எப்படி நிற்கிது அப்படின்னா ஒரு செல் சைட் க்ளோசிங் தான் இந்த இடத்துல வச்சிருக்கு. நம்ம செல் வந்து எங்கே எடுக்கலாம்னா லோவை பிரேக் அவுட் பண்ணட்டும். ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பையிங் தான். ஆனால் செல் சைடு தான் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. காலையிலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு செல் சைடு தான் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ மறுபடியும் செல் சைட் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னா இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஒரு 30 to 40 பாயிண்ட்ஸ் பக்கம் செல் சைடு வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இல்லை நம்ம மறுபடியும் பை எடுக்கணும்னா 5,203ல் பை எடுத்து ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். ஒன்று இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கேண்டில் க்ளோஸ் வச்சா ஒரு ட்ரேட் அட்டன் பண்ணலாம். பேப்பர் ட்ரேடிங் ஒன்று அட்டன் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த 5,203ல் ஒரு பை எடுத்துகிட்டு ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ க்ரூட் ஆயில் பண்ணுறப்ப கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணிடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் கொஞ்சம் செல்லிங் தான். இப்போ மார்னிங்லேயே 286 வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் தான் ஆகிட்டு இருக்கு. ஸோ பெரிய ஒரு மூமெண்ட்டு கிடையாது காலையிலேருந்து. ஸோ மேபி லோவை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு க்ளோஸ் வைக்கட்டும். ஸோ அந்த இடத்துல வேணால் நம்ம செல்லிங் எடுக்கலாம். இல்லைனா அகைன் வந்து
286 வந்தால் கூட அங்கேருந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் எடுக்கலாம். 286ங்கிறது ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், நேச்சுரல் கேஸோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், க்ரூட் ஆயில் பார்க்கலாம். ஸோ செல்லிங் கன்ஃபர்மேஷன் பையிங்கும் இருக்குது. ரெண்டுமே கலந்த மாதிரி தான் கன்ஃபியூஷனாக இருக்குது இப்போதைக்கு. ஏன்னா ட்ரிபிள் பாட்டம் நடந்திருக்கு, செல்லிங் கன்ஃபர்மேஷனும் நடந்திருக்கு. ஸோ இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். லோவை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு க்ளோஸ் வைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். பார்க்கலாம் என்ன மாதிரி நடக்குதுன்னு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மண்டே வந்து ஒரு கேப் அப், அப்புறம் மட்டும் இல்லாமல் அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு போயிட்டு இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.